இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த மகிமை நேர நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, இந்த நாட்களிலும் தேவனுடைய அழைப்பை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். கர்த்தர் எதற்காக ஒவ்வொருவரையும் அழைக்கிறார், அவர் யாரெல்லாம் அழைக்கிறார் என்பதையெல்லாம் குறித்து நாம் தியானித்தோம். நம்மை பரிசுத்தப்படுத்துவதற்கும், அவருக்கு ஊழியம் செய்வதற்கும், நாம் நித்திய ஜீவனை அடைவதற்கும், நாம் அவரோடு கூட ஐக்கியமாவதற்கும், நம் நன்மை செய்வதற்கும் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் என்று பார்த்தோம். எப்படி அவருடைய அழைப்பு நமக்கு வருகிறது என்பதை குறித்து இந்த நாளிலும் நாம் தியானிக்க இருக்கிறோம். ஒன்று, சுவிசேஷத்தினாலே அவர் நம்மை அழைக்கிறார். 2 தெசலோனிக்கர் 2:14 நீங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடையும் பொருட்டாக எங்கள் சுவிசேஷத்தினாலே அந்த இரட்சிப்புக்கு அவர் உங்களை அழைத்தார். பவுல் அப்போஸ்தலருடைய நாட்களில் அந்த பிரஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை பவுல் அப்போஸ்தலரின் மூலமாக தேவன் கொடுத்தார். அந்த சுவிசேஷத்தினாலே அவர்களுக்கு இரட்சிப்பும், அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையை அடையும்படியான பாக்கியமும் கிடைத்தது. அதைத்தான் பவுல் அப்போஸ்தலர் சொல்கிறார், எங்களுடைய சுவிசேஷத்தினாலே அந்த இரட்சிப்புக்காக தேவன் உங்களை அழைத்தார் என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, சுவிசேஷத்தினாலே அவருடைய அழைப்பை நாம் அறிந்து கொள்ள முடியும். நம்ம பாவத்தில் இருந்தால் மனம் திரும்ப வேண்டும் என்கிற அழைப்பு, நாம் பரிசுத்தம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருந்தோமானால் பரிசுத்தமாக வேண்டும் என்கிற அழைப்பு, அவருடைய சத்தியத்தை அறியும் பொழுது, அவருடைய வசனத்தை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது அவருடைய அழைப்பை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். இன்றும் அவருடைய தீர்மானத்தின்படி, அவருடைய முன்னறிவின்படி, சில விசேஷ அழைப்பு அவருடைய முன்னறிவின்படியும் அவர் முன்குறித்தபடியும் அவர் நம்மை அழைக்கிறார். ஊழியங்களுக்கு அல்லது அவருடைய பணிக்கென்று அவருடைய கர்த்தருடைய சித்தத்தை, தீர்மானத்தை நிறைவேற்ற நம்ம அழைக்கும் பொழுது அவர் முன் தீர்மானித்திருந்தபடி, முன் குறித்தபடி அவர் அழைக்கிறார். அது அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு செலுத்துகிறவர்களுக்கு எல்லாம் சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அவருடைய தீர்மானத்தின்படி அவர் நம்மை அழைக்கிறார். யாரை முன்குறிச்சிருக்காரோ அவரை அழைக்கிறார், அவர்களை நீதிமான்களாக்குகிறார், அவரை மகிமைப்படுத்துகிறார் என்றெல்லாம் நாம் பார்க்கிறோம். பவுல் அப்போஸ்தலனை அழைத்தது அதே போலத்தான். அவர் சொல்றாரு, அவருடைய கிருபையினால நான் அழைக்கப்பட்டேன். நான் தாயின் வயிற்றில் இருக்கும் போதே அவருடைய கிருபையினால இந்த ஊழியத்துக்கு நான் அழைக்கப்பட்டேன். அவருடைய கிருபையினாலே அவர் எல்லாவற்றையும் எனக்கு வெளிப்படுத்தி இந்த கனமான ஊழியத்தை எனக்கு தந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். அதே போல அவருடைய கிருபையினாலும் கர்த்தர் நம்மை அழைப்பார். நம்மை அவருக்கு பிரியமான பாத்திரமாக அவர் நம்மை பயன்படுத்துவார். அடுத்ததாக பார்க்கும் பொழுது தீர்க்கதரிசிகளின் மூலமாக அல்லது ஊழியக்காரர் மூலமாக ஒவ்வொரு மனுஷர்களுக்கும் தேவன் அழைப்பை கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வரும் முன்பாக தேவன் எல்லாரையும் பரிசுத்தத்திலே நடத்த வேண்டும் என்று, கர்த்தரை விட்டு தூரம் போன, விலகி போன எல்லாரையும் அவருக்குண்டாக ஐக்கியத்திற்குள்ளாக கொண்டு வர வேண்டும் என்று, எந்த மனுஷனும் பாவத்தோடு மரித்துவிடக்கூடாது என்பதற்காக அவர்களுக்கு தீர்க்கதரிசிகளையும் தேவ ஜனங்களையும் ஊழியக்காரர்களையும் அனுப்பி அவருடைய சித்தத்தை அறியும்படியான அழைப்பை கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டு வேத பகுதியிலே கிறிஸ்து வருவதற்கு முன்பாக அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், மனந்திரும்ப வேண்டும், அவருடைய பாவத்தை விட்டு விலக வேண்டும் என்று அநேக தீர்க்கதரிசிகளை அனுப்பினார் என்று நாம் பார்க்க முடியும். ஏசாயா தீர்க்கதரிசி நாட்களிலே அந்த இஸ்ரவேல் ஜனங்கள், யூதா ஜனங்கள் ரட்சிப்படைய வேண்டும், அவர்கள் பாவ வழியிலிருந்து அவருடைய வேசி மார்க்கத்தையும் விபச்சாரத்தையும் விட்டு அல்லது விக்கிரக ஆராதனைகளை விட்டு வெளிவர வேண்டும் என்று தீர்க்கதரிசிகளை அனுப்பி தீர்க்கதரிசிகளின் மூலமாக அவர்களை மனம் திரும்ப வேண்டும் என்று அழைக்கிறார். அவர்களை கண்டித்து உணர்த்துகிறார், அவரை எச்சரிக்கிறார். எலியாவின் மூலம் பார்க்கும் பொழுது அந்த ஜனங்கள் பாகாலை வணங்கி கொண்டிருக்கும் பொழுது அந்த பாகால விட்டு தேவனிடத்திலே திரும்புங்கள், கர்த்தரே தெய்வம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று அந்த எலியா தீர்க்கதரிசிகளின் மூலமாக கர்த்தர் எச்சரித்து தேவ பிள்ளைகளுக்கு அழைப்பை கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அதே போல நினிவே பட்டணத்து ஜனங்கள் அவர்கள் பாவம் செய்து கொண்டிருந்த பொழுது
பொழுது அவர்களை மனந்திரும்ப வேண்டும் என்று யோனா தீர்க்கதரிசியை அனுப்பி அவர்களை மனந்திரும்ப அழைப்பு கொடுத்தார். அந்த நினிவே ஜனங்கள் அந்த அழைப்பை ஏற்று அதை நம்பி அதை விசுவாசித்து அவர்கள் அந்த அழைப்புக்கு தங்களை அர்ப்பணித்த பொழுது அந்த ரட்சிப்பையும் பெற்றுக்கொண்டார்கள். கர்த்தர் அவர்களுக்காக வைத்திருந்த தீங்கை செய்யாதபடி அவர் பாதுகாத்தார் என்று நாம் பார்க்கிறோம். அநேக ஜனங்கள் தேவனுடைய அந்த மனம் திரும்புதலுக்கான அழைப்பை ஏற்று அந்த தீர்க்கதரிசிகள் சொல்லும் பொழுது கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது கர்த்தருடைய அந்த ரட்சிப்பையையும் அந்த விடுதலையும் பெற்றுக்கொள்கிறார்கள். இந்த எரேமியா தீர்க்கதரிசியின் மூலம் பார்க்கும் பொழுது அந்த யூதா ஜனங்களுக்கு எத்தனையோ முறை எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாக கர்த்தர் சொன்ன பிறகும் அந்த ஜனங்கள் கீழ்ப்படியாமல் போனதினால், அந்த விக்கிரக ஆராதனைகளை விட்டு கர்த்தரை விட்டு தூரம் போனதினால் அவர்கள் அடிமைகளாக பாபிலோனுக்கு அனுப்பப்பட்டார்கள் என்று நான் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அந்த தீர்க்கதரிசிகளின் மூலமாக, ஊழியக்காரர்கள் மூலமாக, கர்த்தருடைய பிள்ளைகளின் மூலமாக, தெரிந்தெடுக்கப்பட்ட பிள்ளைகளின் மூலமாக கர்த்தர் ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். மனம் திரும்ப வேண்டும் என்று அழைக்கிறார். கர்த்தருக்கு பிரியமாய் நடக்க வேண்டும் என்று அழைக்கிறார். இப்போ கர்த்தரை அறிந்த பிள்ளைகளானாலும் அறியாத பிள்ளைகளானாலும் நாம் பாவத்திலே அல்லது கர்த்தருக்கு பிரியமில்லாத வழியிலே நாம் நடந்து கொண்டிருப்போமானால் அந்த வார்த்தைகளின் மூலமாக அல்லது போதகர்களின் மூலமாக அல்லது ஊழியக்காரர்களின் மூலமாக ஏதோ ஒரு கர்த்தருடைய கிருபையினால் நாம் தொடப்படும் பொழுது அல்லது நாம் அதை அறியும் பொழுது கர்த்தர் நமக்கு உணர்த்தும் பொழுது கர்த்தர் நம்மை அழைக்கிறார். இந்த மனம் திரும்புதலுக்கு கர்த்தர் அழைக்கிறார். இந்த பாவத்தை விட்டு நாம் பரிசுத்தமாக வேண்டும் என்று கர்த்தர் அதை அழைக்கிறார் என்பதை நான் உணர்ந்து கொள்ளும் பொழுது நாம் அதிலிருந்து நாம் வெளிவர முடியும். அதான் ஆண்டவர் சொல்லுகிறாரு, அந்த கர்த்தரை தொழுது கொள்ளுகிற எல்லாருமே ரட்சிக்கப்படுவார்கள். கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும் என்றால் கர்த்தரை நாம் விசுவாசிக்க வேண்டும். கர்த்தரை விசுவாசிக்க வேண்டும் என்றால் அவரை குறித்து நாம் கேள்விப்பட்டாதான் என்ன செய்ய முடியும்? விசுவாசிக்க முடியும். கேள்விப்படணும்னா யாராவது நமக்கு சொல்லணும், இப்படி கர்த்தர் இயேசு கிறிஸ்துனுடைய இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று நாம் அறிந்து கொள்ளணும். நமக்கு யாராவது சொல்லணும். அதை கேள்விப்படும் பொழுதுதான் நாம் விசுவாசித்து நாம் ரட்சிப்படைய முடியும். அப்ப அதை சொல்லுகிறதற்கு ஏதாவது ஒரு பிரசங்கி அல்லது சுவிசேஷகர்கள் வேண்டும். அதான் ஆண்டவர் சொல்லுகிறாரு, சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி அந்த சுவிசேஷகருடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகா இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். அவர்கள் மூலமாக தேவரீர் அந்த மனம் திரும்புதல், பாவ மன்னிப்புக்கு என்ற கர்த்தரிடத்தில் சேரும்படியாக, கர்த்தரிடத்தில் ஐக்கியமாகும்படியாக அழைப்பை ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்திருக்கிறார். நாம் அறியாதபடி நாம் இருந்தாலும் கர்த்தர் தன்னுடைய ஊழியக்காரர்களின் மூலமாகவும் அவருடைய சுவிசேஷத்தின் மூலமாகவும் அவருடைய வார்த்தைகளின் மூலமாகவும் அவருடைய கிருபையினாலும் நம்மை அழைத்து அவர் அண்டையிலே அவர் சேர்த்து கொள்கிறார். நித்திய ராஜ்யத்திற்குள்ளே நம்மை பங்குள்ளவர்களாய் நம்மை ஆயத்தப்படுத்துகிறார் என்பதை நாம் பார்க்க முடியும். அப்படியே நாம் பார்த்தது போல நம்முடைய அழைப்பு எங்கிருந்து வந்தாலும் எது மூலமா நாம் அழைக்கப்பட்டாலும் அந்த அழைப்புக்கு நாம் கீழ்ப்படிந்து நாம் மனம் திரும்பி நம்மை ஒவ்வொருவரும் பரிசுத்தப்படுத்தி கர்த்தருடைய விசேஷ அழைப்பை கொடுத்திருந்தா நம்ம கர்த்தருக்கென்று ஊழியம் செய்யவும் நம்மை அர்ப்பணித்து அவர் கீழ்ப்படிந்து நடத்துவோமானால் நிச்சயமாக கர்த்தர் நம்மை அவருடைய மகிமையிலே நம்மை உயர்த்துவார். அப்படிப்பட்ட கிருபையை தேவன் ஒவ்வொருவருக்கும் தரும்படியாக நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம். எங்களை அழைத்தவரே, உண்மை உள்ளவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. உம்மை அறியும்படியாய் எங்களை அழைத்து கர்த்தாவே இந்த நாளில் உம்முடைய பாதத்திலே காத்திருந்து உம்முடைய வசனத்தை தியானிக்க உம்முடைய கிருபைகளுக்காக தேவரீர் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கிருபையினால் எங்களை அழைத்தீர், சத்தியத்தை அறியும்படியாய் செய்தீர் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் எங்களுடைய பாவங்களை மன்னிக்கும் என்கிற நிச்சயத்தையும் விசுவாசத்தையும் எங்களுக்குள்ளே வைத்தீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உம்முடைய அழைப்புக்கு பாத்திரவர்களாய் நாங்கள் நடந்து கொள்ளவும் ஆண்டவரே, தொடர்ந்து போராடி அந்த நித்திய ஜீவனை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ளவும் ஆண்டவரே, ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கிருபை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். சுவாமி, எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.